வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக கடையம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜெயக்குமார் வீட்டின் முன் சுமார் 20 பெண்கள் முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதம். ஒரு பொறுப்புல இருந்துட்டு பெண்களை ஏமாத்துறது என்ன முறை? அந்த பொண்ணு கேட்கும்போதுலாம் கைப்பிடிச்சு எடுத்து கொடுக்குறாரு. அங்கே அந்த இந்த மாவட்ட செயலாளர் ஜெயபால் ஆஃபீஸில் போயிருந்தப்போ அப்படி தான் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்ட்டு இந்த பிள்ளை வந்து அப்போவும் உள்ளே இருந்து தனியாக இந்த சண்டை போட்டுட்டு வந்துருக்கேன். ஒவ்வொரு டைமும் இப்படி இது பண்ணும்போது ரூபாயை ஏமாற்றக்கூடாதுல்ல, கொடுக்கணும்ல. அதான் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றிட்டு இன்னொன்று என்னென்னா எவிடன்ஸ் எல்லாமே இவங்க வந்து பணம் கொடுத்ததுக்கு வாங்கினது அங்கே கொடுத்துட்டே இங்கே கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காரு ஒவ்வொரு நாளும். அதான் கொடுத்த பிறகு தனியாக வாங்கினு எப்படி சொல்லுவாரு? அது என்ன பேசுறாருன்னா, நீ எந்த ஜாதியை பற்றி பேசுறாரு. ஆனால் யாருமே எந்த பெண்களும் எதுவும் பேசலை, இவங்க மட்டும்தான் பேசியிருக்காங்க. நாங்கள் கூட சங்கம்னு சொல்லி எதுவுமே சொல்லி சங்கத்துலேருந்து வந்திருக்கோம்னா எதுவுமே சொல்லலை. இவளுக்கு ரிலேட்டிவ்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீ என்ன ஜாதி, நீ என்ன ஜென்மம், இங்கே என்ன இப்படி வருவ அப்படி இப்படின்னு ரொம்ப அவங்க வீட்டமாக பேசுகிறாங்க. அவ எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக சேர்ந்து திட்டுறாங்க. வேலையும் வாங்கி தர மாட்டேங்காரு. வீடியோ எல்லாமே வச்சிருக்கேன், வீடியோ ஆதாரம் எல்லாமே பென்ட்ரைவ் எல்லாமே கொடுத்து அவங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்னோட ஊர் வந்து பாப்பாங்குளம். நாங்கள் வந்து என்னோட மாமா வந்து அவர் வந்து வேலை வாங்கி கொடுப்பதா சொல்லி எங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா வாங்கி, அதாவது ஆலோசிச்சு தலையாரி வேலைக்கும் பஞ்சாயத்து போர்ட் கிளர்க்கு வேலை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா வாங்கினாங்க. நாங்கள் வந்து இவர் ஒன்றிய செயலாளர் இவர்கிட்ட ஜெயக்குமார் அண்ணன்ட்ட வந்து கொடுத்துருக்கோம் 5 லட்ச ரூபா. இப்போ கொடுத்து 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. துட்டு நாங்கள் திருப்பி வேலை போட்டு தரல, அதனால் நீங்கள் வந்து எனக்கு துட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த துட்டையும் திருப்பி தரல. 5 லட்ச ரூபாயில் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. 4 லட்ச ரூபா திருப்பி கேட்டதுக்கு தரல. அவர் ஜாதி ரீதியாக பேசுறீங்களா? என்ன நீங்கள் வேறு சம்பந்தம் என்ன ஜாதி அப்படின்னு கேட்காங்க சார். யாங்கிட்ட பேசினார், நீ யாருமா, நீ வந்து வாண்ட ஒன்றும் நான் ரூபா வாங்கலை, அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன், நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன், நீ என்ன பேசுற அப்படின்னு பேசுறாரு. நீ என்ன ஜாதிங்கிறது எனக்கு தெரியும், நீ தூர போ, வெளியே போ அப்படிங்கிறாரு. நாங்களாம் போய் கேட்டால் நான் வந்து இந்த பொண்ணுக்கு தங்கச்சி அக்கா, அப்போ நான் கேட்க அந்த பொண்ணை கை பிடிச்சிருக்காரு சார். செல்ல பிடிங்க, வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பிடிங்கிறாரு. இதுல இருந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே ஆம்பளை 4 ஆளை கொடுத்தோம். உங்களுக்கு எங்களுக்கு பேச்சு கிடையாது, நான் வேங்கனோட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டாரு. அவர் வீட்டமாக ரொம்ப தரங்குறமா. அதுக்கு முன்னாடி வந்தேன், வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ண, வண்டி இழுத்து பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நானே என் மகளும் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க, நிற்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். இவர் வந்து இந்த பொண்ணுகிட்ட மட்டும் ஏமாத்தி இருக்காரு, பெண்களை நிறைய பெண்கிட்ட பார்த்துருக்காரு. ஆமா, ஆனா மற்ற யாரும் வந்து இப்படி கேட்கல. இன்னொன்னு நகையை அடகு வச்சு இப்படி கொடுத்து பெண்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில பொறுப்புல இருந்துட்டு இப்படி செய்யலாமா? இவரு ஒன்றிய செயலாளருங்கிற இதுல இருந்துட்டு அப்புறம் வந்து இந்த கிரெடிட் கார்டுலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. பேங்கார இவங்களை நெருக்குதாங்க. இவங்க நெருக்கும்போது அவன் எனக்கு பணம் தர முடியாது, என்ன செய்வா அப்படின்னு, அதாவது தரமாட்டேன்னு சொல்ல தாரேன்னு சொல்றாரு. இழுத்து அடிக்காரு. அப்படி இழுத்து அடிச்சா இப்போ 7 மாச காலம் வட்டிக்கு அவரால் நீங்க நான் தெருவில் நிற்கேன். நாளைக்கு எப்படி வரும்? நான் நீங்க துட்டை தந்துட்டு நீங்க கிளம்புங்க. உங்களையும் நாங்க விட முடியாது, வெளியில விட முடியாது. துட்டை தந்துட்டு நீங்க கிளம்புங்க. யாரு தேவையில்லாத பேசுது? என்னது பதியுது? செல்லதுக்கு பிடிங்க. யாருக்கு நீங்க உங்க வீட்டுக்கார பார்த்ததுல என் குடும்பமே சேர்ந்து நிக்கிறீங்க. எங்க உங்கள்ட்ட வந்து நாங்க சொல்லலையோ? உங்கள்ட்ட வந்து நாங்க சொல்லிட்டு போலையோ? எங்க துட்டு என்ன நீ கொடுத்தனா எப்படி வாங்கணும்? வேலைக்காக கொடுத்தனா எப்படி வாங்கணுமோ அப்படித்தான் கேட்பாங்க. எங்க துட்டை தாங்க பேரு தான் வேணும், வேலைக்கு வேணும்னு கெட்டுனா முடியும். நாயா உங்க வீட்டுல கடமை வந்து கேட்கும், கடமை வந்து கேட்கும், கொடுத்த துள்ள வந்து கேட்கு.
அப்பதான் வாய அடக்குவாங்க. மீடியா கூட்டுறோம், மீடியா கூட்டு பேசுவோம், மீடியாவில் வந்து பேசுங்கம்மா. நீங்கள் மீடியா வருவாங்க, இப்போ பேசுங்க. பத்திரிக்கையாளர் மீடியா வந்தாங்க, அதில் பேசுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? எனக்கு எதுக்கு சம்மந்தம் கேட்கலாம்? அன்னைக்கு நான் அண்ணன் தானே பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன? உங்ககிட்ட நாங்கள் சொல்லவே இல்லையோ. அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், தூர கடை எங்கேயாவது அட வச்சு தூரத்துக்கு போடணும்னு சொல்லிட்டேன். மூஞ்சி தெரியாம சட்டைகளை கொண்டு நான் சொன்னல அவங்க தான் பேசுறாங்க. தெரியும் சும்மா அப்படி வச்சுக்காங்க, வெளியில் எடுத்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வச்சுக்காங்க, நான் யாருமே செல்லு வச்சுக்கேன். இஞ்சி வச்சுக்கா சொல்லு அங்கே அங்கே பேச அங்கே நாளைக்கு அவங்க வாரம் போட்டா வாரம் வேலை வேணும்னு வேலைக்கு துட்டு கொடுத்தாங்க சொல்றீங்களா? 4 வருஷமா வச்சிருக்காங்க ஒரு ஆயிரத்தி இது எனக்கு தேவையா? உனக்கு தேவையா? இது நாய் போட மாட்டாங்க. எதுல ஐயா? எப்படி பேசுறது பாப்போம். அப்போ அந்த என்ன ஜென்மம் நான் குட்டை தூக்கி மூஞ்சில செல்ல வந்து கையை பிடிச்சி திருவாங்க. அப்படியா? என்ன சொன்னா செல்ல பிடிச்சி கையை திருவானா? என்ன அதை ரெக்கார்ட் பண்ணி கையில இருந்து புடுங்க வர அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துருக்கணும்ல. யாரையாவது விட்டு நீ இதெல்லாம் எப்போதுமே இது பண்ணியிருக்கணும். அதான் ஒருத்தங்களை கையை பிடிச்சி இருக்காங்க, நீங்க யாராவது கை பிடிச்சி செல்ல பிடுங்குதாரு. அப்ப அதெல்லாம் நீங்க இப்ப எல்லாரும் இருங்க மீடியாவில்